இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக் கொள்ளென்றுரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர்கள் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். இது ஒரு வாலிபன் தன்னுடைய எல்லாவற்றையும் இழந்து போய் ஏன் பன்றி தின்கிற தவிடு கூட சாப்பிடுவதற்கு இல்லாத ஒரு நிலைமையில இந்த வார்த்தையை சொல்றான். ஏன் தன் தகப்பன் வீட்டை நினைத்து பார்க்கிறான். தகப்பனோடு இருந்த நாட்கள், அண்ணன் கூட உண்டு, இவன் இளையவன். ஆசை, எப்படிப்பட்ட ஆசை! நாம் திடீரென்று ஒரு பெரிய பணக்காரனாய் மாறிவிட வேண்டும், பெரிய ஆளாக மாறிவிடும். தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் எல்லா சொத்துக்களையும் பிரித்து கொண்டு தூரமாய் போகிறான். நண்பர்களோடு சேர்ந்து எல்லாம் வீணாய் விரதாவ நாசமாய் போய் விடுகிறது. வேலை தேடுகிறான், வேலை கிடைக்கவில்லை. பன்றி மேய்க்கிற வேலை கிடைக்கிறது, அதன் தவிடை சாப்பிட போடுதான் மாட்டிக்கொள்கிறான், அந்த வேலையும் போயிருது. அடுத்து என்ன செய்வதுன்னு தெரியவில்லை. அப்பொழுது புத்தி தெளிகிறது. புத்தி தெளிஞ்சாலே போதும், அங்க ஒரு திருப்புமுனை ஏற்பட்டுவிடும், டேர்னிங் பாயிண்ட். இப்பதான் தகப்பன் வீட்டை நினைக்கிறான். அதுவரை தகப்பன் வீடு கண்களுக்கு மறைக்கப்பட்டு போய்விட்டது. அங்குள்ள வேலைக்காரர்கள் கூட எவ்வளவு நல்ல சாப்பாடு, என் நிலைமை எப்படி, பசி நல்ல சாகுறேனே, இப்ப என்ன செய்யலாம், தகப்பன் போய் மன்னிப்பு கேட்கலான்னு சொல்லி அந்த மனம் மாறுகிறது. தகப்பன் எழுந்து போகிறான், மன்னிப்பு கேட்கிறான். எல்லா சூழ்நிலையும் மாறிவிடுகிறது. அநேக நேரம் வீழ்ச்சியை சந்திக்கும் பொழுது, விழுந்து கிடக்கும் பொழுது, பின்வாங்கி போகும் பொழுது, அல்லது நஷ்டங்களையும் கஷ்டங்களையும் பலவீனங்களையும் பார்க்கும் பொழுது முறுமுறுப்பதெல்லாம் விட்டுட்டு எங்க விழுந்தோம், ஏன் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, கொஞ்சம் உட்கார்ந்து ஆண்டவர் சமூகத்துல யோசித்தோம்னா கண்டிப்பா ஒரு திருப்பமும் நாங்க ஏற்பட்டுறோம். சூழ்நிலையை மாற்றுவதற்கான வழியை காண்பிப்பார். கர்த்தர் பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிருவோம். ஆனா அநேக நேரம் அதை செய்வதில்லை. ஒரு தள்ளுவண்டி வியாபாரம் பண்ணுகிற ஒரு நபர், கணவன் மனைவி அதை செய்தார்கள். தவறாமல் ஆண்டவரை தேடுவார்கள், ஜெபித்து விட்டு தான் அந்த வியாபாரத்திற்கு போவார்கள். வியாபாரம் செழித்தது, எல்கைகள் விரிவானது, ஒரு ஹோட்டலாக அது மாறினது. பிஸி ஆயிட்டாங்க. நம்ம பிஸி ஆயிட்டனால ஃபர்ஸ்ட் எங்க கை வைப்போம், ஆண்டவருக்கு கொடுக்கிற டைமை தான் கை வைப்போம். ஜபிக்கிறத விட்டுட்டாங்க, ஆண்டவர் தேடுறதை விட்டுட்டாங்க. ஆர்டர் எடுக்கிறதுலயும் சாப்பாடு போடுறதுலயுமே நேரம் போயிடுச்சு. இன்னும் பிசினஸ் வளர்ந்துச்சு. இவர் வளர்ந்த உடனே நிறைய புது நண்பர்கள் கிடைத்தாங்க, நிறைய இடம் டிராவல் பண்ணாரு. கடைசியில நிறைய பணம் வந்துருச்சுன்னா பாதையும் மாறும், பழக்க வழக்கங்களும் மாறும். எல்லா பழக்கத்திற்கும் அடிமையாகி குடித்து வெறித்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியங்களிலே நஷ்டத்தை சந்திக்க ஆரம்பித்தார். கடைசியில தொழில் போயிடுச்சுதே, மனைவி பிள்ளைகளும் போயிட்டாங்க. சாப்பாடு கூட வழி இல்லாம ரோட்ல நிக்கிறாரு. நடந்து போய் ஒவ்வொரு இடமா இடம் போடாரு, எதுவுமே செய்ய முடியவில்லை. கடைசியில சோர்ந்து போய் ஒரு நாள் உட்காருகிறார். உட்காரும் பொழுதுதான், ஏன் எனக்கு இந்த நிலைமை, எப்படி இருந்த அந்த ஆரம்பங்களை நினைத்து திரும்பி பாக்குறாரு. ஒரு தள்ளு வண்டியில நான் இருந்த என்ன ஆண்டவர் எவ்வளவு உயரமா வச்சாரு, இன்னைக்கு பணம் வந்த உடனே பாதை மாதிரி இஷ்டப்படி போயிட்டேனே அப்படி சொல்லி ஃபீல் பண்ணிட்டு, இப்ப என் குடும்பமும் போச்சுது, எல்லாமே போச்சுது, இன்னைக்கு ஒரு நிர்பந்தமான நிலைமையில இருக்கிறேன்னு சொல்லி என்ன செய்யறதுன்னு யோசிக்கும் போது, அவர் போன அந்த பகுதியில திடீர்னு ஒரு ஆலயத்தின் மணி அடிக்கிற சத்தம் கேட்குது. சரி, டக்குன்னு போய் என்ன பண்றாரு, நேரா அங்கேயாவது போய் பார்க்கலான்னு உட்கார்ந்தாதான் அவருக்கு அழுகே அவரது உள்ள போக மனசுல, நான் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாண்டு வர, பணம் வந்தது உங்களை மறந்துட்டேன், எல்லாம் கடந்து வந்த பாதையை மறந்துட்டேன், என்ன நீர் மன்னிப்பீரான்னு சொல்லி அவர் அழுதுகிட்டே இருக்கிறாரு. அழுது 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 ஓரமாக்க வந்து சோர்ந்து போன நிலைமையில, பரிதாபமான நிலைமையில இருக்கிறாரு. அப்போ அந்த ஆலயத்தின் வழியா வந்த ஒரு நபர் எட்டி பார்க்கிற, எங்கோ என் ஃப்ரெண்டு மாதிரி இருக்கிற பார்த்துன்னு சொன்னா, கூர்ந்து பார்க்கும்போது ஃப்ரெண்ட் என்பதை கண்டுபிடிச்சிட்டான். ஏன் உனக்கு இந்த நிலைமை, எல்லாவற்றையும் சொல்லுகிறான். சரி, இப்பவும் ஒண்ணு கெட்டு போகல, வா ஒரு பிசினஸ், நான் உனக்கு ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சு கொடுக்குறேன். என்கிட்ட 5 பைசா கிடையாது, மனைவி பிள்ளை எல்லாம் போயிட்டாங்க, எல்லாமே போயிடுச்சு,
நான் இன்வெஸ்ட் பண்றேன்னு சொல்லிட்டு அங்க இன்வெஸ்ட் பண்ணி, நீ சமைக்கிறக்கூடிய டெக்னிக் உனக்கு தெரியும், அதை மட்டும் நீ வச்சு கொஞ்சம் மேனேஜ் பண்ணா போதும், நீ தான் பாத்துக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு நான் உனக்கு ஒரு அமௌண்ட் மாசம் தூரம் கொடுக்கிறேன் ஆரம்பித்தார். ஜெபத்தோட ஆரம்பித்தார். அது பிசினஸ் மீண்டும் பிக்கப் ஆனது. ஆனா அவர் சொல்றாரு, நான் அதுக்கு பிறகு அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி பெருசாக்கி இன்னும் பெரிய பெரிய அமௌண்ட் சம்பாத்தியம் பண்ணி கோடீஸ்வரனா வாழணுங்கிற எண்ணம் எனக்கு இல்ல. மாறாக எந்த சூழ்நிலை இயேசு விட்டு தூரமா போயிடக்கூடாது, அவர் தேடுறதை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி அவரை தேடி இதை செய்துட்டு இருக்கிற நாட்கள் சென்றது. மனைவி பிள்ளைகள் தேடி வந்தாங்க, குடும்பம் ஒன்றானது, தேவைகள் சந்திக்கப்பட்டது, ஆண்டவன் நாமம் மகிமைப்பட்டது. யோசித்து பாருங்க, இன்னைக்கு ஒருவேளை நாம பின்வாங்கி போகும் பொழுது, எல்லாவற்றிலும் நெருக்கங்கள் வந்து சோர்ந்து போய் உட்காரும் பொழுது சிந்தித்து அந்த காரியங்களை எதுல விழுந்தோம், எவ்வளவு தூரம் போயிருக்கிறோம், அதை சரி பண்ணிட்டு ஆண்டு பக்கம் நெருங்கிட்டோம்னா மாற்றங்கள் வந்துவிடும், சூழ்நிலையும் மாறிடும், அற்புதங்கள் நடக்க ஆரம்பித்து விடும். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, அநேக நேரத்தில் அநேக காரியங்களை நாங்கள் யோசிப்பதற்கு கூட நேரம் இல்லாமல் ஓடிக்கிட்டே இருக்கிறோம்ப்பா. செய்த காரியங்கள் தவறு என்று கூட எங்களுக்கு தெரியாமல் போய்விடுகிறது. இழந்து எல்லாவற்றையும் ஒன்றுமில்லாமல் போன பிறகு உட்கார்ந்து புலம்பிக் கொண்டிருக்கிறோம். அப்படி அல்ல, ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நாங்கள் உமக்கு கொடுக்க வேண்டிய நேரம், உமக்கு செய்ய வேண்டிய காரியம், உம்மை பின்பற்ற வேண்டியவைகள், உம்மை சார்ந்திருக்கிற வேண்டியவைகள் நாங்கள் எந்த விதத்திலும் விலகிவிடாதபடி கடைசி வரை மேல் நிலைத்திருக்க நிற்கிறப்ப தாங்கப்பா. இளையகுமாரன் திரும்பி வரும்போது அவன் காரியங்கள் மீண்டும் எல்லாம் திருப்பி கொடுக்கப்பட்டுச்சுப்பா. அதே போல கிருபைகள் இழந்து போன பகுதிகள், பலனை இழந்து போன பகுதிகள், வேலை இழந்து போன பகுதிகள் அல்லது நன்மை இழந்து போன பகுதிகள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு இருக்குமானால் இந்த நாளில் அவைகளை திருப்பிக் கொள்ளத்தக்க விதத்தில் கிருபை பாராட்டுவீராக. சிந்தனையில் ஒரு தெளிவை கொடுங்க. எங்க இருக்கிறோம், எங்க இருக்க வேண்டிய நாங்க எங்க இருக்கிறோம், எதை செய்ய வேண்டிய நாங்க எதை செய்யறோம் என்பதை அறிந்து தெளிவாக நேர்வழியில் நம்முடைய பாதையில் நடக்க உதவி செய்யுங்க. இந்த கிருபை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். மாற்றங்களை ஏற்படுத்துங்க, பெரிய காரியங்கள் செய்யுங்க. துதிகனமை எமக்கு செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நாம் கடந்து வந்த பாதையை சிந்தித்து பார்ப்போம். ஆதியில் இருந்த அன்பு நமக்குள்ள இருக்குதான் பார்ப்போம். இல்லைன்னா ஆண்டவர் பக்கமாய் திரும்புவோம், ஆண்டவர் நம் பக்கமாய் திரும்புவார். எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வோம். அந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேனையா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேனையா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே.